கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரண இருள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள் என்பது ரொம்ப கொடுமையானது. நிறைய பேர் பூமியில் மரணம் வருவதற்கு முன்பே தெரிந்து வேதனை அடைவார்கள். கேன்சர், புற்றுநோய் இப்படி பெரிய மரண நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மரணத்தை முன்பே அறிந்தவர்களின் நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சமீபத்தில் கொரோனா என்ற நோய் பல லட்சம் பேருக்கு வந்து மரணத்துக்கு நேராக இழுத்து சென்றது. இப்படி நோய் வந்ததினால் மரண பயத்தினால் நிறைய பேர் இறந்தவர்கள் தான் அதிகம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து கூட மரணத்துக்கு பயப்படாமல், பிதாவை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். யோனா எப்படி மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றில் 3 நாள் இருந்து 3ஆவது நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். நாம எத்தனை நாள் பூமியின் வயிற்றில் இருளின் பள்ளத்தாக்கில் இருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. நாம் இயேசுவை போல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் இரகசிய வருகையில் முதலாவது உயிர்த்தெழுவோம். இல்லை என்றால் கடைசி வருகையில் தான் உயிர்த்தெழுவோம். அது வரைக்கும் இருளின் பள்ளத்தாக்கிலே இருப்போம். இருள் என்றால் கார் இருள், கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் பயங்கர இருட்டு. அதுதான் இருளின் பள்ளத்தாக்கு. பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி உயிர்த்தெழுவார்கள். நன்றி.